ஆன்லைனில் ஹேர் கட் கிளாஸ் போட்டிருக்கோமா, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் போட்டிருக்கோமா, இந்த ஒரு குழப்பம் சில பேருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 2 கிளாஸுமே வந்து நம்மளோட அப்கமிங் கிளாஸ் தாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2 days வந்து ஹேர் கட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஹேர் கட் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். ஸ்ட்ரெயிட் கட்டு, யூ கட்டு, ஃபெதர் கட்டு, லேயர் கட்டு, அதில் பட்டர்ஃப்ளை லேயர், லாங் லேயர், மல்டி லேயர், க்ரியேட்டிவாக எப்படி ஹேர் கட் பண்ணணும், கிளாசிக் பாப் கட், ஃப்ரண்ட் கட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, ப்ராப்பர் ப்ளோ ட்ரை செட்டிங்கு, அதுக்கு முன்னாடி செக்ஷனிங் எப்படி ப்ராப்பராக பிரிக்கணும், ஹேர் கட் பண்ணும்போது கிராஜுவேஷன் டிகிரி வந்து நம்ம எப்படி வைக்கணும், அதை பற்றின டீட்டெயிலான நாலேஜு, இது எல்லாமே என்னோட அப்கமிங் ஹேர் கட் கிளாஸில் வருது. அது தனி. இந்த கிளாஸ் யாரெல்லாம் கற்றுக்கலாம்? பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், இல்லை வந்து ஹேர் கட் மட்டுமே கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணாலும். பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ். பேசிக் தெரியலனா கூட இந்த கிளாஸை நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது ஹேர் ஸ்டைல் கிளாஸ். இது வந்து 1 day கிளாஸ். இதில் நான் உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுக்க போகிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே, முக்கியமாக ஹேர் ப்ரிப்பரேஷன். ஏன்னா ஒரு கிளைண்ட்டை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது எல்லாரோட ஹேரும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேத்துக்கு டென்சிட்டியே இருக்காது, சில பேத்துக்கு ஹேர் ரொம்ப லாங்காக இருக்கும், சில பேத்துக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், சில பேத்துக்கு ஃப்ரண்ட்டில் ஹேரே இருக்காது, ரொம்ப சில்கியாக இருக்கும், ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் எடுத்தோடனே ஹேர் ஸ்டைலுக்கு போக மாட்டாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரி எடுப்பேன். தியரியில் வந்து ப்ராடக்ட் நாலேஜு, டூல்ஸ் நாலேஜு, டிகிரி, ஆங்கிள், ப்ரிப்ரேஷன். ஸோ அதுக்கு மேலே பேக் கோமிங்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது, எதுக்காக பேக் கோம் பண்ணுறோம், பேக் கோம் வச்சு எப்படி வந்து நம்ம வால்யூம் க்ரியேட் பண்ணணும், ஷேப் எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஒரு கிளாஸ். என்னோட கிளாஸ் எப்போவுமே சப்ஜெக்ட் மட்டும் இருக்காது. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் எடுத்த உடனே ஒரு மாடல் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கடகடான ஹேர் ஸ்டைல் போடுறது அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கணும், அப்படிங்கிறதுல இருந்து தான் என்னோடய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஹேர் ஸ்டைல் தெரியுமே, ரைட்டுக்கு நான் போட்டுட்டு தானே இருக்கேன். ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குற அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இதில் நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். பிகினராக இருந்தாலும் பேசிக்கில் இருந்து கற்றுக்கலாம். 2 கிளாஸுமே வேறு வேறு டேட்டில் நடக்குது. 2க்குமான ஃபீஸ் வேறு வேறு, 2க்குமான டியூரேஷன் வேறு வேறு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதில் எந்த கிளாஸ், ஹேர் கட் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணுமா, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணுமா அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டிஎம் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து எங்களால் இன்ஸ்டாவில் வர மெசேஜை வந்து பார்க்க முடியாது, இல்லை நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ மெசேஜ் வரும்போது எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்காக தான் 2 வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடுத்தது ஃபாலோ பண்ணுறோம், டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூட பேசுகிறதுக்கு எங்களோட டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான சீட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க.